அருகே அரூரில் வெள்ளம் காரணமாக நடுவழியில் நிறுத்தப்பட்ட பேருந்து இரவு முதல் அங்கு மழையானது பெய்து வருகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு பேருந்தானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மோகன். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, பெஞ்சம் புயல் எதிரொலியாக நேற்று இரவு முதல் தற்போது வரை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடைவிடாத மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் பொறுத்தவரை செய்யாறு, வந்தவாசி, ஜமுனாமுத்தூர் ஆகிய பகுதியில் அதிகப்படியான மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு முதல் தற்போது வரை ஜவ்வாது மலையில் மட்டும் அதிகப்படியான மழையானது பெய்துள்ளது. குறிப்பாக 21 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றான ஜவ்வாது மலைப்பகுதியில் அதிகப்படியான மழை பெய்வால் நாகநதி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது நேற்று மாலை வேலூரில் இருந்து 15 பயணிகளுடன் ஜவ்வாது அரசு பேருந்து தடம் என்றும் 777 என்ற இந்த பேருந்து அமர்வி வனப்பகுதி வழியாக ஜவ்வாது மலைக்கு செல்கிறது. இந்த ஜவ்வாது மலை வேலூரில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவாகும் நம்பியம்பட்டு வழியாக செல்கிறது. நம்பியம்பட்டை கடந்த பின்பு ஆரூர் என்ற ஒரு கிராமம் உள்ளது. அந்த ஆரூருக்கு அருகே ஒரு ஆறு செல்கிறது. இந்த ஆற்று பகுதியை கடக்க முடியாமல் அந்த பேருந்து நேற்றிலிருந்து தற்போது வரை அந்த பேருந்து ஒரே இடத்தில் நிற்கிறது. 15 பேருந்தில் பயணம் செய்த 15 நபர்களும் தற்போது நலமுடன் உள்ளனர். அவர்களுக்கு எந்த விதமான அசம்பாதங்கள் ஏற்படவில்லை. குறிப்பாக அந்த பகுதியில் தொடர்பு ஆனது துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர்கள் அங்கு பேருந்தில் பயணம் செய்பவர்கள் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி நமக்கு பிரத்யேகமாக கிடைக்கப்பட்ட ஒரு காட்சியாக உள்ளது. இந்த காட்சியை நாம் பிரத்யேகமாக பார்த்துக் கொண்டும் தற்போது பயணிகளுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் என அனைவரும் அவர்களுக்கு உணவளித்துள்ளனர். இருந்தாலும் கூட பேருந்தில் இருக்கின்ற அனைத்து பயணிகளும் நலமுடன் உள்ளனர். தற்போது நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் அவர்களை பத்திரமாக பார்த்துக் கொண்டனர். அங்கிருந்து பேருந்து மீண்டும் வேலூருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையும் உள்ளது. காரணம் என்னவென்றால் வேலூருக்கு திரும்ப வர வேண்டும் என்றால் நாகநதி ஆற்றை கடந்துதான் வர வேண்டும். அந்த நாகநதி ஆற்றிலும் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த பக்கமும் செல்ல முடியாமல் மீண்டும் ஜவ்வாது மலைக்கும் செல்ல முடியாமல் தற்போது அந்த பேருந்தானது நம்பியம்பட்டை அடுத்த ஆரூர் என்ற கிராமத்தில் தான் தற்போது அந்த பேருந்து நின்று கொண்டிருக்கின்றது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி மோகன்.